கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. விதி விதி மச்சான் மச்சான். என்ன மச்சான்? என் தங்கச்சி மீனாட்சி எப்படிங்க இருக்கு? என் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்துருச்சா? வளகாப்புக்கு கூட சொல்லலையே மச்சான். சொல்லியிருப்பேன் மச்சான். நீங்கள் எல்லா சோத்தையும் நீங்களே தின்ட்டு போயிருந்தேன்னு சொல்லலாம் மச்சான். உங்கள் தங்கச்சி விஷயத்தை மறைச்சிட்டேன் மச்சான். ஏன் மச்சான் என்னாச்சு? அதுதான் நம்ம குலசாமி கும்பிட்டது வீணும் போல மச்சான். நாட்டில் ஒரு குழந்தை கூட இருக்காதுன்னு எத்தனையோ பேர் ஏங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் குழந்தை வரம் கிடைக்கணும். கருப்பேன் நான் வேண்டுறேன். உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் யோகம் 3 உள்ள தங்கிருச்சு. சந்தோஷங்க. மச்சான் அது என்னமோ வெயிலில் தங்கச்சி தண்ணிக்கு போயிருக்கு. அந்த 3 உள்ளே செமக்க முடியாமல் கிருன்னு வந்து செத்து போச்சு மச்சான். தங்கச்சி மீனாட்சி செத்து போச்சா? ஆமாடா பேப்ப. ஆனால் ஒரு பிள்ளையை காப்பாற்றி விட்டேன். பாடா என் மருமையை எங்கே இருக்காரு? இந்தா அவன் தான் அவங்க மருமையை அவன் கொஞ்சம் பிடிச்சினாங்க. குஞ்சு மணி கட்டி விடுங்க வந்தாரே ஒரு கப்ளிங் பண்ணிட்ட சாமியாரா. அப்போ அங்கிட்டு படுக்காத, அது தூக்கம் வராது. இங்கிட்டு கால் நீட்டி அங்கிட்டு படு. கூட்டம் சுருங்கிறது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன். என்னத்தான் சொல்ல வர்ற? விளக்கமத்தில் கூட எங்களை அடிவேன் வந்ததுக்கு. கனகத்தில் பாட்டு பாடும் சாமியார். அவ்வளோதான் பாட்டா கூட தகுந்த மாதிரி தான் கோவிந்தனை காணாமா என்னடா? கோவிந்த நாம சங்கீர்த்தனோ திருவேங்கடம். பாட்டே சொல்லி முடிச்சான் பாரு. அவன் தாண்டா நடிகர். நீ சாமியாரால வேற எதுவும் தகடு வைக்கிறாளா? இல்லை நீ காவலாளியா இல்லை கலவணி போயிடலான்னு கேட்டேன். மரியாதை முக்கியம். ராமநாடு மாவட்டத்தில் உன்னை சிந்தல கந்தல ஆக்கி போடா வாடான்னு சாமியார் சொல்லக்கூடாது. பொடியை போட்டுக்கிட்டு கம்பு கூட்டில் கடிச்சு எரிஞ்சு முட்டை கலப்பை மோலாக்கடா ஓட. என்ன என்ன தெரியும்? தெரியுங்கிறீங்க. நீ வேர்த்துக்கிட்டு பெரிய இங்க வந்திருக்க தயாரிச்ச மாதிரி நிற்கக்கூடாது. எனக்கு பிடிக்காது. நடிக்காத ராதா. ராதா இங்க வந்திருக்க என்ன காரணம்? இந்த இடத்திற்கு உனக்கு இருங்க என்ன முடிவு பண்ணுறியான்னு பார்ப்போம். வந்துட்டேன் என்ன பண்ணுறியான்னு பார்ப்போம். ஆள் கணக்கெடுப்பாளர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பில்டிங் வைக்க வந்தவன் பரமக்குடிக்கு கடையை பார்த்துட்டு போகிறேன். போடா இவன் எதுக்குடா சித்திரம் அறையும் காலம் முக்காலம். அரே இவன் எதுக்குடா வந்தியாங்க? நீ என்ன போய் எந்திரிச்சிட்டிய மேலே ஓட்டுவேன்னு எந்திரிச்சிட்டேன்.
அவங்க எதையோ அண்ணன் கொண்டாந்து போட போறேன் அப்படிங்கிற மாதிரி. எங்க அண்ணன் தான் லூசு போய அண்ணன் லூசுனா அப்புறம் தம்பி லூசு தானே. டைட்டு அண்ணன் லூசுனா தம்பி டைட் இல்லையா? ஏய் லூசு பையனா அப்புறம் குடும்பத்துல எல்லாரும் அப்படிதான். எங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு உமக்கு என்ன விஷயம் தெரியுமா அதை கேளுங்கய்யா. உங்களுக்கெல்லாம் என்ன விஷயம் தெரியும்னு நான் தெரிஞ்சுக்கணும். விஷயம் தெரிஞ்சதுனாலதான் உலகம் பூரா போயிட்டு இருக்கேன். அனைத்தும் தெரிந்தவன் என்ன நான். கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தையும் உனக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாமே தெரியும் எனக்கு. 2 பேத்துக்கு பாதை தெரியாம அங்கிட்டு கிட்டு வண்டி திருப்பிக்கிட்டு வந்தீங்க. உடனே உனக்கு என்ன அறியும் எனக்கு என்ன அறியும்னு 14 தடவை வண்டியை திருப்பி பாதை தெரியாம ஏன்னா, உனக்கு உன் மீச கம்பி விலகுது போலாம். வெளியே வாடா. சரி அவன் பேசுறது நல்லதான், சரியான விஷயம் தான். பாதறியாம தான் துப்பு போட்டு தெரிஞ்சியல்ல. இப்போ இந்த முண்டைக்கு பாதை இல்லை, கம்பியில் முட்டி ஊர்வலம் நீங்க சொல்ற சரிதான். உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன் நீ தெரியும். அவனுக்கு தெரிஞ்சா நீ சொல்ல வேண்டியதுடா. பாதையை ஒழுங்கா சொன்னா அவ்வளோ இடத்துக்கு வந்திருப்போம்ல. நானே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சது நான் அந்த முண்டைக்கு தெரியாது. சரி நல்ல விஷயம். நம்ம இருவருமே கற்றவரே காமுருவர். வாதி பிரதிவாதி. பிராந்தி விஸ்கி இதெல்லாம் தேவையில்லை. வாதி விரதிவாதி நான் யாரு? வாதி பிரதிவாதி அப்படின்னு கற்றலின் கேட்டலே நன்றாண்ணா. ஏய் நீ ஏன் அவனை பிடிச்சி விட்டு போற? அவன் ஏற்கனவே லூசுன்னு சொல்லியிருக்க, அப்புறம் அவனை கொண்டாந்து எந்த தள்ளி விட. கேளுங்க. எந்த கேட்டாலும் சொல்லுவார் அவரு. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் அவரு. கேள்வியா? ஏய் அனைத்தும் தெரிந்தவன் நான். எல்லாமே தெரியும் எனக்கு. எங்களுக்கு எல்லாம் பஸ் வந்துருச்சு. அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாமியம் ஈசத்தும் வசித்தும் சொல்லக்கூடிய ஐயா, அஷ்டமா சித்துக்களையும் கற்றுணர்ந்து கூடு விட்டு கூடு பாய தன்மை வாய்ந்தவர்கள் நாங்க. ஐயா யானை பஸ் இதில் பூரா அள்ளி போட்டு போங்கய்யா. நான் ஒரு 2000 தரேன். அள்ளி போட்டு பரமக்குடி ஒரு ரவுண்டு எடுத்து வந்து இறக்கி விடுங்க, நாடகம் முடிஞ்சிடும். ஏய் அவங்க வேலையை அவங்க பார்க்குற, நீ கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன தெரியும்? கூடு விட்டு கூடு பாயக்கூடிய தன்மை. உங்க 2 பேர்த்தி இப்போ நான் விளக்கமா தடி அப்புறம் வாங்குவிய மசுரை அதையும் பாருமே. அவன் வேணாம். நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட கேள்வி. மழை நீர் அறிவு நீர் வானமாகப்பட்டது, மழை பொழிகிறது. இந்த பூமியிலே மலைத்துளிகள் வந்து விழுகிறது. மலைத்துளி தித்திப்பாக இருக்கிற இடம் அருவியிலிருந்து தண்ணி வருகிறது, சுனையிலிருந்து தண்ணி வருகிறது, எல்லாம் நதியிலே சேர்கிறது. நதி ஆறுல சேர்ந்து ஆற்று நீரும் நதி நீரும் சுவை தருகிறது. ஆனால் இந்த அனைத்து நீரும் ஒன்று சேர்ந்து சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலில் சேர்கிறது. இத்தனை நீரும் சுவை தருகிற நீர், நன்னீராக இருக்கின்ற நீர், கடல் நீரோட சேர்ந்தோடனே கடல் நீர் ஏன் உப்பு கரிக்குது அப்படிங்கிற விஷயத்தை, அதற்கான விளக்கத்தை தாங்கள் கூறுவீர் என்று அவளோடு எதிர்பார்க்கிறேன். நீர்களில் பல நீர்கள் உண்டு. நீ வேற எந்த நீர்? அவனை சொல்ல என்னை சொல்ல விடுங்க. ஏன் முந்திரி 2? அதான் இல்லை நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுவீன்னு எனக்கு தெரியும். தாய் அழுவாள் கண்ணீர். ஆஹா, பிள்ளை அழுதவன் வைப்பாள் இந்த தாய் வெந்நீர். ஐயே இவங்க தீதாஜேந்திரன் மாதிரி பேசுறானே. உடம்புக்கு தேவை என்றால் குடிடா பன்னீர். செந்நீர். செம்மீனே உன்கிட்ட சொன்னேனே, ஊதா கலர் ரிப்பன் ஒன்கு 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 ஒன்கு. ஏய் அவனை போச்சலே முதல்ல, அவன் பதில் சொல்றான். 2 நதிகள் இணைகின்ற பொழுது வெள்ளப்பெருக்கு ஏற்படும். கரடி குட்டி பிடிக்கிற இந்த மாதிரி ஏத்திட்டானயா. இந்த நதி தண்ணி சுவை தரக்கூடிய இனிப்பாக இருக்கும். மழை நீர் பிடித்து அண்டாவில் வைத்து சமைத்தால் சாதங்கள் வெள்ளை வெள்ளை என்று வரும். ஆனால் இன்று தமிழ்நாட்டிலே 1000 அடி போர் ஓட்டு மண்ணா வருது. அந்த மண்ணை அள்ளி அவன் தலையில் ஓட்டு போயிருக்கேன், தண்ணி இல்லை. நீங்கள் நல்ல கேள்வி. நதி தண்ணி இனிக்கின்ற பொழுது கடல் தண்ணி ஏன் உப்பு கைக்குது? அருமையான கொஸ்டின் தான். அதை எப்படி உடைக்கிறேன் மட்டும் தாங்க மாட்டி வர்றான். எல்லா நீரும் இனிக்கும் போது ஏன் கடல் நீர் உப்பு கைக்குது அப்படின்னா, கடல் அலை கால்களை முத்தமிடும் புதுக்கலை சத்தமில்லாத முத்தங்களை சாமி மண்டே பொழந்து ஒரு 2 பேர்த்தையும் இல்ல கற்று தந்தால் இந்த ஆமா பெரிய நீங்க அவர் கிழிச்சுட்டு அந்த பஸ் திரும்பி வர்றது நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருங்க சரி அவன் என்னதான் சொல்ல வர்றான்னு கேளு. உனக்கு ஒரு அளவு இல்லையாடா? கேள்வி கேட்டாருண்டா படக்குன்னு பதில சொல்லிட்டு பார்த்தா போடுதா. இப்ப பேசுற மாதிரியா? அவன் மூத்தவங்கிறனால நல்ல விஷயம் தெரியுது. நீங்க சொல்லுவியா? படக்குன்னு சொல்லுப்பா. கடல் என்றால் ராமேஸ்வரம், தொண்டி, சாயல்குடி, சென்னை, பசிபிக் கடல், அரபி பெருங்கடல்,
குஜராத் கடல், அஜராத் கடல். பார்க்கடல் பள்ளி கொண்டிருந்தான் பாட்டன் பரந்தாமன். பரந்தாமா, வீட்டில் இடமில்லையாடா, அரமனைக்கு வாடா என்று சொன்னார். ஆனால் நான் இங்கே தான் பள்ளி கொண்டிருக்கிறேன். பார்க்கடல் பரந்தாமின் மீது கீழே இருந்த அந்த பாம்பு இவ்வுலகை வந்து கவி 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 கடித்து விடக்கூடாது என்பதற்காக படுத்திருந்தான். எந்த கடலை சொல்ல? குசராத் சரியா, அசராத்து கடல் தான். அது என்னது? இருங்க சொல்றேன். கடல் நீ உப்பு கைக்குது அப்படின்னா உப்பு சமைப்புக்கு தேவை, சமைப்பதற்கு தேவை உப்பு. பள்ளிக்கூடத்தில் சபர் சென்றால் மாணவர்களை கண்டிப்பது தப்பு. இந்த பகுதியில் அப்பைங்களை கூப்பிடுறது அப்பு. எங்கள் ஊரில் ஒருத்தன் ஆடு மேய்ச்சான், அவன் பேர் சுப்பு. ஏதாவது சொல்லுங்கடா. இது கடல் நீ ஏன் உப்பு கைக்குது அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து கம்மாயிலே, அதான் எல்லாரும் கவனமாக கேட்கணும். ரொம்ப ரொம்ப கம்மாயிலே வாழக்கூடிய உயிரினங்கள். கடலில் வாழாத ரெண்டு இனம் என்ன தெரியுமா? தவளை, இன்னும் ஒன்று அரட்டாலை. ஐரை கடலில் வாழாது. ஏன்? சொல்றானே என்னடா ஏன் கேட்டாலும் சொல்ல மாட்டேன். கடலில் ஏன் வாழாது அப்படின்னா அங்கிருந்த டைவர்ஸ் பண்ணி இங்கே வந்துருக்கு. கம்மா அப்படின்னா நம்ம அம்மா. நம்மளை சிறு வயதிலேயே நம் பீத்துணியை அலச தேவை கம்மா. அண்ணே ஒரு ஒரு உதவி பண்ணுறீங்களா? இவனை அரைஞ்சு அங்கே கொண்டு போய் விட்டு வந்துருங்க. விளக்கம் சொல்ல எனக்கு கொஞ்ச நேரத்தில் நின்னானா எரிச்சு. கம்மா தண்ணி நல்லா கவனமாக கேட்கணும். கம்மா தண்ணி விவசாயத்தை காக்குது. நம்மளை காப்பவள் பெற்ற தாய், விவசாய காப்பவள் கம்மா தாய். எப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் கம்மா தண்ணி ஏன் இனிக்குது, கடல் தண்ணியை உப்புக்குன்னா கம்மா வந்து சித்தி, கடல் அத்தை. சித்திக்கும் அத்தைக்கும் வெட்டுடைய காலி கோயிலில் காசு வெட்டி போட்டதுனால இருக்கடா சொல்ல இருக்கடா தீட்டு முறப்பாடு ஒரு தாயத்து போடும். அவனை அவனை அப்போ ரெண்டு பேர்த்துக்கும் இன்னும் அண்ணன் தண்ணி புலங்கிறது கிடையாது. கடல் யாரு? அத்தை. கம்மா சித்தி. மயங்க யாருன்னா ஊரணி. கருப்பா யாருன்னா 18ஆம் படி கருப்பு. எப்போ என்னப்பா ரெண்டு பேரும் டாட்டாஜியில் லோடு ஏற்றுற மாதிரி உட்காந்துட்டிய சொல்லிடுறேன். கடல் தண்ணி ஏன் உப்பு கைக்குது எல்லாரும் கேளுங்க, போய் விளக்கம் சொல்கிறேன். நம்ம குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து கண்ணீர் வடிப்பால் பெத்த தாய் உப்பு கைக்குது. எத்தனையோ ஜீவன்களை உள்ள வாழ வைத்து இன்னைக்கும் எத்தனையோ தமிழ் உறவுகள் படகுகளை கொண்டு துடுப்புகளை ஏந்தி கடல் தாயே உன்னை நம்பி என்று மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் கடல் தண்ணி உப்பு கைக்குது. உங்களுக்காக என்னை அர்ப்பணித்து உங்களை வாழ வச்சு நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று வடித்த கண்ணீர் தான் கடல் நீர் உப்பு கைக்க காரணம் காரணம் காரணம். எந்திரி முதிரி ரெண்டு பேரும் சொல்லு. டைமிங்கோட நல்லா பண்ணுறாங்க. என்னது முதல்ல எந்திரிக்குது, ரெண்டு பேருமே எந்திரிக்கட்டான். எதுவுமே இல்லை இல்லை ஏதாவது புரிஞ்சிச்சு? ஏன் இப்போ கை தட்டினியா? இரு வரேன். கை தட்டினியிலே அவன் என்ன சொன்னேன்? அவங்க ஆளுக்கு 150 ரூபா எடுத்து கொண்டு வந்திருக்கியா? இது ரெண்டு பேரும் நம்ம இது இந்த ரெண்டு சரக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன சரக்குன்னு. மிச்சம் இப்போ சொன்னது தெரிஞ்ச அப்பா இப்போ கேள்வி பதில் தானே சொன்னேன் நான். ஊர் நம்பிருச்சாங்க சொல்கிறேன். ஊர் நம்பிருச்சுல இப்போ கேள்விக்கு அவர் கேட்டது பதில் சொன்னேன். இன்னைக்கு எனக்கு சம்பளமே வேணாம், இப்போ சொன்னதை திருப்பி சொல்லு. எப்படி சொல்லுவாடா? ஏய் ஒரு பிச்சை எடுத்தாது 1 லட்ச ரூபா கூட அவன் சொல்லிடுறான்னு பார்க்குறேன். இப்போ சொல்லிடுறேன். எப்படி சொல்லு பாப்பா? கடல் இந்த அரசாடே டே அவன் ஏற்கனவே அரபி பெருங்கடல். ஒரே ஒரு கடல் தாயா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையில. அந்த பாலத்தை கடக்க எவ்வளோ செக்கிங் சோதனை தெரியுமா? அவன் கிறிஸ்து கிட்டவன் ஏற்கனவே அவன் என்ன வீதியில் கொண்டு போய் விட்டு போயிட்டான். மறுபடியும் அவனுக்கு கொண்டாந்து உள்ளே எடுத்து விடுறியா? நீ யாரும் பதில சொல்லுயா? கையெடுத்து கும்பிட்றேன். பதில் தெரியாம நீங்க அதனால தான் அண்ணே பதில் தெரியுங்க. போடா சொல்ல ஒரு மணி நேரமா
அதான் அதுக்குள்ள நான் படுத்துட்டேன், பதில் சொல்ல போகிறேன், படுத்துட்டேன். எந்திரி உட்காரு. பதில் சொல்ல கேட்டு நாளைக்கு உழ வச்சு உணவச்சியா சாப்பிட முடியாது. அப்புறம் கடல் ஏன் உப்பு வைக்கணும்னு சொன்னாதான் எந்திரிச்சு உட்காருத்தா. இப்படி படுத்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்களே 10 பேர். இது வேற கடல் தண்ணி ஏன் உப்பு வைக்க? ஆமாம், அதுதான் உங்களோட கேள்வி. கேள்வி. இதுக்கு எங்கெங்கேயோ கூட போறேன். குஜராத் கடல், அசராத்து கடல் வேற சொல்றாங்க. குஜராத் கடல்னா கூட குஜராத் கடல் ஒட்டி ஒரு நாடு இருக்குன்னு சொல்லலாம். அசராத்து எங்க இருக்குன்னு தெரியல. சரி விட்டு சொல்லிட்டு போறேன். என்னது இவ்வளவு பேச்சு தேவையில்லாதது. தேவையில்லை. ஒரு கேள்விக்கு ஒரு பதில், பட்டுன்னு ஒரே பதில். நான் சொல்றேன் சாமி, நீங்க சொல்லுங்க. அருமையான கேள்வி கேட்டீங்க. சொல்லுங்க, கை தட்டுங்க, ஒரு தடவை கை தட்டுங்க, பதில் சொல்ல ப்ராப்ளம். எனக்கு அந்த பெருமையில எனக்கு தேவையில்லை. கை தட்டியெல்லாம் அப்படி நான் பெருமை அடையணும். ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கை தட்டிடுவாங்க. சொன்னா கை தட்ட வேணாம். நான் பெருமை ஒண்ணு, நீங்க கேள்வி நாங்க பதில், அவ்வளவுதான். சொல்றேன் என் முகரையிலே முடிக்காது. நீ எங்கெங்கேயோ போய் வந்து டேய் நீ சொல்ற சாமி சளிப்பா கட்டா நான் போயிடுவேன். கடல் தண்ணி ஏன் உப்பு வைக்கிறது? அவ்வளவுதான். அது இனிச்சுச்சுன்னா ஈ முக்கியம். ஈ மொத்துச்சுன்னா மொத்தமா மூட முடியாது. அதுக்கிட்டே அது உப்பு வைக்குது. நான் பரவாயில்லையாடா, உசுரை கொடுத்து 1/4 மணி நேரம் பேசினேன், இன்னும் ஒரு சோழியை முடிச்சு விட்டானடா அவன். ஏன் கடல் தண்ணி உப்பு காய்க்குதுன்னா, ஆடை உரித்தால் காய போட்டால் உப்பு கண்டான். பல கண்டங்களை தாண்டி வருது கடல். எந்திரிச்சு வீட்டுக்கு போருங்க, உங்களை எல்லாம் மூளை குழப்பிடுவாங்க. கடல் ஒரே ஒரு விஷயம், கம்மா தண்ணி இனிக்குது, ஊர்ண தண்ணி இனிக்குது, ஆற்று தண்ணி இருக்குது. இந்த மனிதன் எத்தனை சுவை நிறைந்த உணவுகள் சாப்பிட்டாலும் சோத்துக்கு உப்பு போட்டதுனால தான் அந்த தமிழனுக்கு வீரமும் ரோசமும் இருக்குது. அதனால தான் அந்த கடல் தண்ணி உப்பு காய்க்குது. இப்போ அடி கிளாப்ஸ். இன்னும் பருப்பு வேகலையாடா. சரிங்க, நல்ல விஷயம். ஏன் உப்பு காய்க்குதுன்னா சார் மறுபடியே நான் அந்த கேள்வியை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கேள்விக்கு பதில் தேவையும் இல்லை, அவசியம் இல்லை. உப்பு கச்சாலும் சரி, கடிக்காலையும் சரி. ஒரு மனிதன் உயிரோடு வாங்க, உங்களை கட்டி மேய்க்கிறது என்னோடது. ஒரு மனிதன் உயிரோடு பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் கேள்வி பதில் வேணாமா இருக்கா? பரவாயில்லையே, உப்பு கைக்குது கடல் தண்ணி. கேள்வி சாமி சங்கடப்படுவார். இல்லை சொல்லுங்கயா. உப்பு கைக்குது, கடல் தண்ணி உப்பு கக்கிது. ஏன் கக்கிது? கக்கிதுன்னா துப்பிட வேண்டியதானே. கக்கிதுன்னா சொல்லிக்கிட்டே இல்லைன்னா கக்கிதுன்னா துப்பிட வேண்டியதானே சாமி. நீங்க வாங்க சாமி, அடுத்த கேள்வி கேளுங்க. நல்ல கடுப்பா இருக்கு உங்கள்ட்ட. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக உயிர் வாழ வேண்டும், கடைசி வரையும் உயிரோடு வாழணும், நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவன் பாட்டுக்கு பண்ணணும். சரி இல்லை என்னடா, உயிரோட இருக்கணும்னா கடைசி வரைக்கும் சாகாம இருக்கணும்டா. அது கிடையாது. நான் சொல்றேன், மனிதன் என்பவன் புத்ரு ஆவான். தம்பி நான் போய் துணி நீல மறைச்சு வைக்கிறேன், நீ வர்றதுக்கு எப்படி 4 மணி ஆயிரும். மனிதன் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா என்ன வேணும்? கடைசி வரைக்கும் இருக்கணும்னா ஆணியும் சுத்தியலும் வேணும். பெண்கள் நிறையா இருக்காங்க, அவங்க சார்ந்து ஒரு கேள்வியை கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். பின்தூங்கி முன்னலோள் பத்தினி. ஒரு குடும்பத்தில் ஒரு பத்தினி பெண்ணாகப்பட்டவள் எல்லாருக்குமே சாதத்தை பரிமாறி மீத இருக்கிற சாதத்தில் தண்ணீரை ஊற்றி எல்லாருக்கும் பின்தூங்கி முன் எழுந்தாள். காலை பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி எழுந்து 4:30 5:30 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் காலையிலிருந்து தலைவலிச்சு வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக மகாலட்சுமியை வீட்டுக்களை வரவழைப்பாள். இதற்கு காரணம் என்ன? ஏன் சாணம் தொளிச்சு கோலம் போடுவதற்கான காரணம் என்ன? இதுதான் உண்மையிலேயே தமிழச்சிக்கு போய் சேர வேண்டிய பெண்களுக்காக இல்லை, தமிழச்சிக்கு போய் சேர வேண்டிய காரியம் தான். ஆனால் நேரம் உங்கள்கிட்ட கேட்டால் தப்புங்கிறீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ் அடப்பு. இருங்க நான் வரேன். அதிகாலையிலே 4:30 32 30 29 எந்த டைம் அவங்க எந்திரிக்கலாம். காலையில இந்த விடுற அதை விட்டு காலையில் 4:39 50 இதெல்லாம் கேட்டாங்க. உன்னோட பெரிய தொல்லையா இருக்குடா. கேள்வி என்ன? காலையில ஏன் இந்த ஆத்த தொலைச்சு கோலம் போடுறாங்க? இதுதானே கேள்வி. அவன் பெரியவன், புரிஞ்சுக்கிறேன். பின் தூங்கி எல்லாத்தையும் தூங்க வைப்பாள் மனைவி. ஆமா, அவங்க தூங்க மாட்டாங்க. அவன் சொல்லுவாயா? இரவு நேரத்திலே
8 மணி 8 மணி கணவனுக்கு தோசை சுட்டு கொடுக்கிறாள் மனைவி. தோசைக்கு தேவை உளுந்தும் ரேசரிசியும். சிலிண்டர் குறைஞ்சிருது. என்ன பண்ணுறது? சிலிண்டர் திறந்தா அடுப்பு விறகு பக்கத்துல வைக்க வேண்டியது. அடுப்பு விறகுகளை வைத்து கணவனுக்கு சுட்டு கொடுத்து கணவனை க்ளோஸ் பண்ணுகிறார். போதும் என்று படுத்து விடுகிறார். பிறகு குழந்தைகளுக்கெல்லாம் சுட்டு கொடுத்து விட்டு அந்த தாய், நீங்கள் ஏன் பின்னாடி தூங்குறாங்கன்னு சொல்கிறேன், நம்மெல்லாம் முன்னாடி தோசையில் தண்ணியை ஊற்றிட்டு தோசையில் தண்ணி கிடையாது. அப்புறம் என்ன பிரிட்ஜிலே என்னென்ன இருக்குது என்று துடைத்து வைத்து விட்டு சிலிண்டர் ஆஃப் செய்து விட்டோமா சீரியல் பார்க்க தொடங்குகிறார்கள். மறுபடியுமா? இருங்க, இரவு நேரத்தில் சீரியல் இருக்குல்ல, சரி அம்பட்டியும் பார்த்து விட்டு அதிகாலையிலே பெண்கள் ஏன் கோலம் போடுறாங்கன்னா அவ்வளோதான். சாணம் தெளிச்சு ஏன் கோலம் போடணும் பெண்கள்? எந்த ஊர்ல சாணி இருக்குது, ஓசை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தெரியுது. இரியா ஏன் கோலம் போடுறான்னு நான் சொல்கிறேன். கோலங்கள் என்பது ஒரு மசுறு ஒரு மாதிரியா பரட்டையாக வந்தால் என்னடா அப்படி அலங்கோலமாக வந்திருக்கு, அது ஒரு கோலம். ஆமாம். விழாக்கோலம், விழாக்கோலம் கொண்டு உள்ளது நம்ம ஊர். ஆமாம், பிரித்தி பிள்ளத்தி ஏழை அது ஏட்டா சொல்கிற. சரிண்டு கோலங்கள் என்றால் 21 புள்ளி 21 வருஷம் போடலாம். எத்தனை வருஷம்டா போட்டீங்கன்னா கேட்டாரு. மாதம் தொலைச்சு ஏன் கோலம் போடுறாங்கன்றதாண்டா அவரோட கேள்வி. 21 புள்ளின்றியா 60 புள்ளின்றியா இதெல்லாம் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லணும். விளக்கமாறு போட்டு சொல்றேன். விளக்கமாறு விளக்கமாறு அதில் வரும்டா. கூட்டிட்டேன் சாணம் தெளிச்சு அவன் சரியா தான் சொல்கிறேன். நீ இரு பேசாம சொல்கிறேன் பாரு. கோலமாவுகளை அரைக்க போனால் மிஷின்கள் இருப்பேர். ரேசரிசிலே கோலமாவு உருவாக்கலாம். அம்மி, அரிசி கிரிச்சு அரைச்சாச்சு. அரைச்சு டப்பாவில் எடுத்து வைக்கணும். அதில் ஈரம் இருக்கக்கூடாது. இருந்துமென்றால் அது மாவளை காய்விடும். அதிகாலையில் ஏன் கோலம் போடுறாங்கன்னா கோலம் அப்படின்னா கோலம் கோலம் போடும்போது அங்கே தான் பெரிய லெவலில் இதாயிடுச்சு. கோலம் ஏன் போடுறாங்கன்னா எறும்பு வந்து இந்த அரிசி மாவில் கோலம் போட்டால் பெண்கள் கேளுங்கத்தா, அரிசி மாவில் கோலம் போடும்போது இந்த அரிசியை இந்த எறும்பு சேஜிபியை கூட்டு வந்து தூக்கிட்டு போகும். பொக்குலா அவன் சொன்னேன் பாரு, கொப்பலை வந்துடும். மூஞ்சியில் கிரீம் போட்டால் கொப்பலை வந்துடுமா? இருங்க, அந்த அரிசியை தூக்கிட்டு போய் அந்த எறும்பு சேர்த்து வைக்க எங்கன்னா உரத்த நாடு. அது என்ன உரத்த நாடுன்னா? ஓரம் ரத் நாடு அப்படின்னா ஓரத்திலே குழிபறித்து அதை நாட்டுக்குள்ளே சேர்க்கும். அதனால தான் உரத்த நாடுன்னு கைதட்டலாம். இல்லை நமக்காகத்தான் இங்கே எரிய போயிருக்காங்க. இவங்க எப்படா போவாங்க, நம்ம மடக்கம்னு இருக்காங்க. நீ மூடிட்டு இருடா அரைஞ்சுரும்டா. அதான் உள்ள கடந்து சிரிக்கிறாங்க பாரு. அந்த எறும்பு அந்த அரிசியை தூக்கிட்டு போய் நல்லா கேளுங்கத்தா, மழை காலத்திலே அதனால் உணவு தேடி வர முடியாது. அந்த தண்ணி எறும்பை மர்டர் பண்ணிடும், செத்துரும் தண்ணியில் வந்து. வெயில் காலத்தில் அந்த அரிசியை சாப்பிடாது. அன்றாட வாக் போகும்போதே சேக் பண்ணி வந்துடும். வாக் சேக், சேவு காராச்சேவு. ஆனால் மழை காலத்தில் வெள்ளம் இருக்கும்போது அந்த எறும்பு கூட்டமே இந்த கோலத்துலேருந்து எடுத்து போச்சுலனே அரிசி தூவல்கள், அதை சாப்பிட்டு அந்த எறும்பு குடும்பமே அந்த குடும்பத்தை வாழ்த்துமா. இந்த மழை காலத்தில் இந்த குடும்பம் கோலம் போட்டால் புண்ணியவதி, அந்த அரிசியை வச்சுத்தான் நாங்கள் குடும்பமே இன்றைக்கி உசுறு வாழ்கிறோம்னு அந்த எறும்பு ஊரை வாழ்த்துமா. இந்த சந்ததிகள்லாம் நல்லா இருக்குமா. அதனால தான் என் தாய்மார்கள் அதிகாலையிலே வாசத்தொழிச்சு அரிசி மாவில் கோலம் போடுறாங்க. இதுதான் விளக்கம். தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் ஐயா வேதியரே, என்னை அடிமை கொண்டவரே, பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அந்த குடும்பம் விருத்தி அடையணும் அப்படின்றதுக்காக மாக்கோலம் இடுகிறார்கள். விருத்தி அடையணும் நல்லா வாயில. உண்மையான விஷயம் தாயா. இல்லை இப்போ யார் அரிசி மாவில் கோலம் போடுறா? யார் போடுறது? பூரா கல்லை தட்டிக்கிட்டே கோலப்பொடி 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போடுறாங்க. அதவா எறும்பு ஊற்றி இது பண்ணிட்டு போகுது, உருட்டிக்கிட்டு போகுது. சரி, அப்போ அவன் சொன்ன பதில் சரியில்லைங்கிறியா? பதில் அதான் உண்மையான பதில். நீங்கள் கேட்ட அதில் மாக்கோலம் போடும் பொழுது அந்த இதை எடுத்துக்கொண்டு போய் வச்சிருந்தா 10 பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமம். அருமையான பதில். மாக்கோலம் போட்டோன்னா மாவு அரிசியை பூரா எறும்பு பொந்துக்குள்ளே திரிஞ்சுக்கிறோம்.
பெஞ்சோம்னா அது பூரா தின்னுக்கிறோம். காட்டுக்குள்ள இருக்கிறது. அது இந்த காட்டுக்குள்ளே இருக்க எறும்பு என்ன ஆகும்னா இங்கேருந்து சொந்த பந்தம் போய் கொடுக்குமா? அப்போ உங்களுக்கு பதில் தெரியும்னு நினைக்கிறேன். இதுவா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இது இல்லையா? ஏய் போடா தம்பி, நீ போப்பா சாமி, நீ போ. நீ ஒன்று ஏய் அவன் பதில தெரிஞ்சுக்கட்டுமியா, நீ சொல்லுப்பா பதில. ஒன்றும் பிடுங்க வேணாம், நீ போ. ஏய் பதில் என்ன பதில்? ஏன் வாச தொலைச்சு தோளம்? ஆமா, ஏன் போடுறாங்க? சாணம் தெளிச்சு ஏன் கோலம் போடுவது காரணம்? வாச தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஏன் கோலம் போடுறா பெண்மகள்? தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது காரணம் என்னன்னு தெரியுமா? ஆமா, கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா கோலம் அழிஞ்சு போகுன்ற காரணம் தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்க. இப்போ கை தட்டலாம். இல்லை இது பெரிய அறிவாளியா? சரி நல்ல விஷயம்ங்க. என்ன சாணத்தை தெளிச்சு கோலம் போடணும் அப்படிங்கிற கணக்கு. ஆமா. உள்ள ஆளோட சொன்ன ஒரு சத்தம். என் தங்கை இன்னொன்னு யாழ் அடுத்தபடியாக இருக்கிறாளே அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அதிரசம் கொடுத்தாலும் சரி, முறுக்கு கொடுத்தாலும் சரி, அழைத்து வாருங்கள். ஆமாம். நீ ஏய் அது கட்டப்போம் நாடகம்டா. கூட பிறந்திட்ட எப்பிறவி கொட்டுக்கு நீ போல வந்தமடா. நீ வாசிக்கிறதுக்குள்ள புலந்தாப்புல இருக்கும். போதும்பா, பாட்டே முடிஞ்சு வச்சுடா. வெள்ளக்காரன் போர் தொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இது ஒன்று கண்ணே என்ன பட்டு கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் கண்ணம் தொட்டுக்கொள்ள கட்டிக்கொள்ளும் கட்டிக்கொண்டு ஒட்டிக்கொள்ள உள்ளம் கொள்ளும் திங்கள் வந்து மெல்ல மெல்ல ராகம் கொண்டு தாளம் பட்டு கண்ணமும் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் ஒட்டிக்கொண்டு கட்டிக்கொள்ள உள்ளம் துள்ளும். ஒரு முக்கியமான விஷயம். என்ன பண்ற? பிரச்சனை ஆகி போச்சு. என்ன சாமியார் வந்துட்டாள். ஏ கம்பியுமே முட்டிடாத செந்தில், அதுலேயே கிராஸ் ஆகி வர. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா மாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா. ஏன் சாமி செய்ய மாட்டாரா? சாமி செய்ய மாட்டாரா? இன்னைக்கு அவருக்கு தழும்பு. என்னது? அப்ப சாமிக்கு தழும்பு கிளம்பாது. என்னடா பண்ற? வாழ்க்கை வளர்க. இன்னைக்கு மேல வளரணுமா? நாராயணா, வாழ்க்கை தொழில் சிறக்க மனமாற வாழ்த்துக்கிறேன். ரொம்ப வாழ்க்கை பெருமையா பல்லாண்டு. இருக்கு. அடுத்தபடியாக உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு நான் வள்ளி. ஆசீர்வாதத்தை தர வேண்டும். என் தங்கச்சி நேரம் பூலதல்லியில் வரும். கண்ணு தூங்கி வந்துச்சு. என்ன சொல்ல வர்ற? ஓ மனசுல பாட்டுத்தான் இருக்குது, என் மனசத கேட்டுத்தான் தவிக்குது. நீ என்ன வச்சு பாட மாட்டியா? என் நெஞ்ச தொட்டு பாடுறாசையா. மனசு முழுதும் இசைதான் உனக்கு, அதிலே எனக்கு ஈரடி. மனசுல பாட்டுத்தான் இருக்குது.
வணக்கம். என்னத்த பள்ளிக்கூடம் ஆண்டு விழாக்கு மாதிரி வந்திருக்கு. ஆமாண்ணே. விதி அண்ணே நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்கார். எவரு? சாம்பு. சாம்புனா? சாமி. சாமினா எந்த சாமி? அதே பொன்சாமி கன்சாமி. பொன்னிச்சாமி எதுக்கு அந்த வந்தாரு? மாதிரி இல்லாம நாரத மகரிஷி சாமி. நாரதர் வந்திருக்காரா? ஆமா. உண்மையாக? ஆமா. என்ன அந்த பிள்ளை எட்டிட்டு பாக்குது? என்னதா? அந்த பிள்ளை எட்டிட்டு பாக்குது. பாத்ரூம் போக வழி இல்லாம பாக்குது. சாமி கிட்ட வாங்குனீங்களா? வாங்கினதா? உங்களை பார்த்தாரா? பார்த்தார். நல்லா இருக்காரா? ஆளு பழுக்கா இருக்கா. உங்களை பார்த்து அவர் கோவப்படலையே? சாந்தமா இருக்கார். அப்படியா? நீங்க பார்த்து அவரை கோவப்படலையே? வேற டிசு டிசுன்னு அடிக்கிறானடா. சாமியை அழைத்து வாருங்க. சாமி சத்தம் இல்லாம வாயா கலைஞ்சிராம. வரவேடு வரவேடு சுவாமி. வந்தாரை வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு ஒரு வரவேற்பு.